வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அன்றாடம் நம்மளுடைய சமையலில் பூண்டு பயன்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஆனால் அதை உணவுகளோட சேர்த்து அரைக்கும் போது நம்ம எடுத்துக்கிறோமே தவிர தனியாக அதை நம்ம போடும்போது நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ இப்போ இந்த அல்லுசின் அப்படின்றது வேதிப்பொருள் காரணமாக பூண்டு நமக்கு பல்வேறு விதமான மருத்துவமைகளை கொடுக்கறதுக்கு காரணமாகவே இருக்குது. அப்போ பூண்டில் நிறைந்திருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் என்ன, அதன் மூலமாக என்னென்ன மருத்துவமைகளை நம்ம பூண்டின் மூலமாக பெறுகிறோம் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வாய் பற்கள் நலம் மேம்படுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாம். பூண்டு கிருமி நாசினி வேதிப்பொருட்களை தனக்குள்ள அதிகமாக கொண்டு இருக்கு. தினமும் பூண்டு சாப்பிடுபவர்களுக்கு வாய் துர்நாற்றம், பற்களில் ஏற்படக்கூடிய சொத்தை ஏற்படுவது, அப்புறம் நமக்கு அந்த ஈறுகள் ரத்த கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போவது, பற்கூச்சம், இந்த மாதிரி எந்த விதமான வாய் தொடர்பான பிரச்சனைகளே உங்களுக்கு ஏற்படாது. ஒவ்வொரு நாளுமே பூண்டை நீங்கள் நன்றாக மென்று சாப்பிடும்போது, இப்போ ஒரே ஒரு பல் பூண்டை கூட நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பல்வலி, ஈறுகள் இருக்கக்கூடிய வீக்கம் எல்லாமே நீங்கிடும். ஸோ அதனுடைய சாறுகள் உங்களுடைய வாய் முழுவதும் பரவும் போது உயர்த்த கிருமி நாசினி பூண்டில் இருக்கிறதால உங்களுடைய கிருமிகளை, வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளை, பற்களில் படிந்திருக்கக்கூடிய பிளேக்கால உருவாக்கக்கூடிய கிருமிகளை, இது எல்லாத்தையும் உங்களுக்கு நீக்கிட்டு பற்களையும் நலம் பெற வைக்கும். சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பூண்டு காரணமாக இருக்கும். ஸோ அந்த துர்நாற்றம் வீசும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பூண்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பூண்டு சாப்பிட்டா தான் அந்த வாய் துர்நாற்றம் உங்களுக்கு நீங்கிட்டு, குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுவாச புத்துணர்ச்சியோட கிடைக்கிறதோட கிருமிகளும் உங்களுக்கு அழிக்கப்பட்டு வாய் ஆரோக்கியம் மேம்படும். கண்கள் நலம் பெறுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. நமது முகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். இந்த கண்கள் நமக்கு பாதிக்கப்படாமல் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கு. பூண்டு அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு கண்களில் ஏற்படக்கூடிய கண் அழுத்த பிரச்சனை நீங்கி கண் பார்வை திறனை பூண்டு தெளிவாக்குது. கண்களில் கருவிழியினுடைய ஆற்றலையும் பூண்டில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் அல்லுசின் அப்படின்ற பண்பு மேம்படுத்தும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு, ஏதாவது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அதை நீக்கிக் கொள்வதற்கும் மென்மேலும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்குமே பூண்டு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து அந்த கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்துகிறதுக்கு, கண் அழுத்த பிரச்சனைகளை நீக்கி தெளிவாக கருவிழியினுடைய ஆற்றலை மேம்படுத்துகிறதுக்கெல்லாம் பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நச்சு நீக்கம் செய்வதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலை டீடாக்ஸ் செய்யும். உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் அத்தனையுமே பூண்டு வெளியேற்றிடும். தொழிற்சாலை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அவங்க குடிக்கக்கூடிய நீரில் பார்த்தோம்னா ஈயம், அதாவது லெட்டு, பாதரசம் எல்லாம் கலந்துருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் அது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்களுடைய கலவை இருக்கிறதால பல்வேறு விதமான பக்க விளைவுகள் அவங்களுக்கு ஏற்படும். இப்படியான சூழல்களில் வசிக்கிறவங்க தினந்தோறும் அல்லது வாரத்தில் 3 முறையாவது உணவில் பூண்டை சேர்த்து சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய இந்த ரசாயனங்களுடைய நச்சுத்தன்மை முறிய ஆரம்பிக்கும். உள்ளிருந்தே அந்த நச்சுத்தன்மை முறிந்து அது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாத வண்ணம் பூண்டு உங்களுக்கு உயர்தர கிருமி நாசினியை செலுத்தி நச்சு நீக்கம் செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். புற்றுநோய் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம். டயாசல்ஃபைடு, செலினியம் போன்ற வேதிப்பொருட்கள் பூண்டில் அதிகம் இருக்கு. இந்த 2 வேதிப்பொருட்களுமே புற்றுநோய் செல்களை மீண்டும் வளராமல் தடுக்க செய்யறதுக்கான அந்த ஆற்றலை அதிகமாக கொண்டிருக்கு. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டக்கூடிய நபர்கள் பூண்டு தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலமாக அவங்களுடைய புற்றுநோயுடைய தீவிரத்தன்மையை குறைத்து அவங்கள சிறிது சிறிதாக குணமடைய செய்யறதுக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல், அது பரவாமல் தடுக்கிறதுக்கும் பரவி இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை ரிமூவ் பண்ணுறதுக்குமே பூண்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு எனும் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் பூண்டு சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் குளுக்கோஸினோட அளவு கட்டுக்குள்ள நீரிழிவு நோய் தீவிரமாகாமல் பாதுகாக்கப்படும். ஒரு நாள் முழுவதுமாகவே நீரிழிவு நோயாளிகள் பூண்டு சாப்பிட்டு வருவது அவர்களுடைய உடல்நலத்தை மேலும் சீர்கேடாமல் பாதுகாக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிட்டாங்க. அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினோட அளவு கண்ட்ரோல் பண்ணப்படும். நாளடைவில் அவங்க அந்த சுகர் பிரச்சனை விடுபட்டுருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா பூண்டை அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்து சமைத்து எடுத்துக்கோங்க. காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் 2 பல் பூண்டு மட்டும் எடுத்துக்கொண்டீங்கன்னாலும் விரைவில் அது உங்களுடைய ரத்தத்தில் சேர்ந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவையும் கட்டுப்படுத்திடும். உங்களுக்கு அந்த சுகர் ப்ராப்ளம் அந்த பேச்சுக்கே இடம் இருக்காது. வயிறு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, வயிறு தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கெல்லாம் நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பூண்டு கிருமி நாசினி வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டிருக்கின்றதை முன்னாடியே பார்த்தோம். ஸோ வயிற்றில் குடல்களில் அந்த பூச்சி தொந்தரவுகளால் அவதிவரக்கூடியவர்கள்லாம் பூண்டு அதிகம் சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு அது நல்ல
என்ன பண்ணோம்னா தீர்வு தரும். ஸோ அந்த எந்த விதமான குடல் பூச்சிகள் அதிலிருந்து தொந்தரவுகளை நீக்கிடும். உடலில் வாதத்தன்மை அதிகரிப்பதால் வயிற்றில் உண்டாகக்கூடிய கோளாறுகளையுமே பூண்டு வந்து நமக்கு நீக்கிடும். ஸோ உணவை வந்து செரிமானம் செய்ய உதவக்கூடிய அமிலங்களினுடைய சமச்சீர் தன்மையை பாதுகாக்கும். அதுக்கப்புறம் சில பூண்டு பற்களை வந்து நீங்கள் நன்றாக இடித்து 1 ஸ்பூன் அளவு நீங்கள் வாயில் போட்டு சிறிது வெந்நீரை நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா வாயு கோளாறுகள், அஜீரண பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து நீங்கி போயிடும். ஸோ வயிறு தொடர்பான எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து ஏற்படாது அப்படின்றது தான் உண்மை. அப்போ வந்து இந்த செரிமானத்துக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுக்கு வெளியேற்றிடும். முக்கியமாக பூண்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த வாயு கோளாறுகள் வந்து உங்களுக்கு நீங்கிடும். ஸோ தொடர்ந்து இது போல நன்மைகளை பெறுவதற்கு அன்றாடம் நம்மளுடைய சமையலில் பூண்டை பயன்படுத்திக்கோங்க. வெளியில் தூக்கி எரிஞ்சிடாதீங்க, உணவுகளோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. அது நல்லதை நமக்கு கொடுக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.